ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டேஸ்கே மேங்க தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஜாம் ஹீரோ ஃப்ரம் அப்பாக்கு எபிசோட் 4 இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? போன வீடியோவில் நம்ம டேன்சன் வந்து ஹீரோ உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு செம்ம காண்டாயிருப்பான். இவனுக்கு மட்டும் எந்த சாவே வர மாட்டேன், இவன் எந்த சாவே மாட்டான்னு செம்ம காண்டாயிருப்பான். இதோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே இவன் சைடில் போ அண்ட் ஆறு மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும். அது நைஸாக யாருக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்காக போயிருப்பான். முன்னாடி இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு செம்ம காண்டாயிருக்கும். 7 டே மாதிரி பண்ணியிருப்பேன். யாரையும் நான் சும்மா வர மாட்டேன்டா, கிம்சு உனக்கு கொண்டு தீருவேன்டா, நீ செத்து போறான்னு சொல்லி அந்த வெப்பன் மூலமா அட்டாக் பண்ணியிருப்பான். இது பாட்டு ஒயிட்டு ஷாக் ஆயிருப்பான். கிம்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேர் சொல்ற அந்த டைம்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அசல்ட்டாவே வண்டாட்டுக்கு பிளாக் பண்ணிடுறான். வண்டாட்டுக்கு கையால புடிச்சிடுறான். இது பார்த்தவனால நம்ப முடியல, எப்படி ஒத்த கையால அந்த அம்பு பிடிச்சான்னு சொல்லி செம்ம ஷாக் ஆகுறான். அதுக்கு நம்ம ஹீரோவான் அப்பவும் சரி இப்பவும் சரின்னு ஒரே மாதிரி தான் இருக்க. இந்த அப்பா கிஃப்ட் சொல்ல கொஞ்சமாச்சும் நீ சேஞ்ச் ஆயிருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம இருக்க. இது வரைக்கும் நீ எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் ஒன்று சும்மா வர மாட்டேன்னு இவன் கையில் அம்பு இருக்கும் யாரு ஃபுல் ஸ்ட்ரென்த் லெவல் யூஸ் பண்ணி அந்த அம்பை தூக்கி போடுறான். உன்னை நான் ஹியூமனா இருக்கும்போதே கொல்லணும்னு நினச்சினேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. அப்போ நான் செத்துட்டேன். ஆனால் இந்த டைம்ல நான் வெறும் மாட்டேன், உன்னை கொன்னே தீருவேன்னு அந்த அம்பை அவன் மேலே அட்டாக் பண்ணுறான். வண்டர் ஃபோர்ஸில் அந்த அட்டாக் இவன் ஷோல்டர் மேலே வீயுது. இவனால வண்ட அட்டாக்கை பிளாக் பண்ண முடியல. ஹீரோ அட்டாக் பண்ண ஃபோர்ஸ்ல இவன் பறந்து போய் வீடான். பின்னாடி சேவுடு வந்து இருக்கும். அதுல போய் இவன் மோதுறா. அந்த அட்டாக் ஃபோர்ஸ்ல அங்க பாத்தீங்கன்னா புகை மூட்டை மாதிரி ஆயிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலகும் போறதா தெரியுது. இவன் டேங்க்ஸன் கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளட்டா இருக்கு. அப்புறம் அவனை காமிக்கிறாங்க அந்த சேவத்துல ஆணி வச்ச மாதிரி தொங்கி நிற்கிறான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு திறந்து பாக்குறான். என்ன அது நான் அங்கே எப்பறம் இங்க வந்து எனக்கு ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி கீழே குவிச்சு பார்த்தா இவன் ஷோல்டர்ல நம்ம வந்து குத்தி இருக்கோம். இது பாட்டு இவனும் செம்ம காண்டாகிறான். எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி பண்ணிருப்பேன். அதை குவிச்சு எவ்வளவு தைரியம் இனி அட்டாக் பண்ணிருப்பான். உன்னை சும்மா மாட்டேன், என்ன கையாலேயே உன்னை கொல்ல வரான்னு சொல்ல கட் பண்ணி ஹீரோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. அவன் என்னன்னா நம்ம ஹீரோ நோக்கி போயின்னுக்கிறான். இவன் ஹீரோ வந்து ஹக் பண்றான். அப்புறம் ஹீரோ ஞாபகம் வர மாதிரி இருந்திருக்கும். இவங்க என்ன உனக்கு மீட்டு கொடுத்தாங்களா, அந்த ஜாமி மீட்டு என்ன உனக்கு கொடுத்தாங்களா, நீ என்ன சாப்பிட்டியான்னு ஹீரோ டவுட்டா கேட்டிருப்பான். ஏன்னா ஒரு சின்ன பொண்ணுங்கிற அந்த மீட்டு கொடுத்த மாதிரி இவனுக்கு சொல்லியிருப்பானுங்களே, ஒருவேளை அது நம்மளோட தங்கச்சியா இருக்குமான்னு சொல்லி சந்தேகத்துல தான் இவன் கேட்டிருப்பான். ஆனா இவன் அந்த ஜாமி மீட்டை சாப்பிடலன்னு சொல்றா. அவங்க எல்லாரும் என்ன அந்த ஜாமி மீட்டை கட்டாயப்பட்டி சாப்பிட வச்சாங்க. ஆனா நான் ஜாமி மீட்டை சாப்பிடல, அந்த ஜாமி மீட்டை நான் முழுங்கல, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா அதே மாதிரி தான் நான் பண்ணேன்னு சொல்ல என்ன நான் சொல்லி கொடுத்தானே. ஓ நீ அது சொல்றியா? ஹீரோக்கு எப்படி ஞாபகம் வருது என்னன்னா இவன் ஒரு டைம் சொல்லியிருப்பான், உனக்கு யாருன்னா விருப்பம் இல்லாது உனக்கு பிடிக்காது ஆனா உனக்கு கொடுத்தாங்கன்னா நீ சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணு, ஒரு நாக்குக்கு அந்த ஃபுட்டு வச்சுக்கோ, ஆனா நீ சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணு, யாரும் உன் மேல சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி இவளும் இங்க பண்ணியிருப்பான். இவன் அந்த சாமி விட்டு சாப்பிட்டுக்க மாட்டான், ஆனா சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பா. அதே டைம்ல இவளும் ஹீரோ கிட்ட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டுருப்பா. ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிப்பான். அப்பா அம்மா 2 பேருமே ஆல்ரெடி ஜாமியா மாறிட்டாங்க, என்னால அவங்கள காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சனன்னு சொல்றான். இது கேட்ட இவளுக்கு நான் பேசணும்னு தெரியல. இவன் கண்ணில் தனியா வந்து டக்குன்னு ஹீரோ வாக் பண்ணி ஐயோ ஆரம்பிக்கிறான். அப்பா அம்மா ஆல்ரெடி ஜாமியா மாறிட்டாங்களா, ஏன் இது மாதிரி நான் இருக்கணும்னு ஐதனுக்குறான். அப்பா அம்மா ஆல்ரெடி என்னை விட்டு போயிட்டாங்க, நீங்களும் என்னை விட்டு போகாதீங்க, ஆல்ரெடி ஒரு வாட்டி நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்க, இருக்கு மேலே என்னை விட்டு போகாதீங்கன்னு ஐதனுக்குறான். இவனுக்கும் நான் பேசுறதுன்னு தெரியாம அவன் தங்கச்சியை சமாதானம் பத்தினுக்கிறான். அந்த டைம்ல கட் பண்ணி நம்ம கியூங்கிலியை காமிக்கிறாங்க. அவனானா இதுதான் கேட்டு ஐதனுக்குறா. டேங்க்ஸ், நீ ஒரு மான்ஸ்டர், நீ ஒரு டீமன், ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிட்டுக்காக ஜாமி வீட்டுக்கு கொடுத்துருக்கிய, என்ன ஒரு ஹியூமனா, நீ என்ன ஒரு மனுஷனாரான்னு சொல்ல. அப்ப இத்தனை நாளா இந்த ½ இயரான இதே மாதிரிதான் பண்ணி நிக்கிறியான்னு சொல்ல இவரை நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஜாமி கிட்ட மாட்டி செட்டு போயிருப்பா இல்லையா, அப்பத்துல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ½ இயர் ஆயிருக்கு, 6 மந்த் ஆயிருக்கு. சோ இந்த 6 மாசமா இது மாதிரி சின்ன பொண்ணுங்களை டெஸ்ட் பண்ணி நிக்கிறியான்னு செம்ம காண்டாகிறான். இதெல்லாம் கேட்டு அந்த டேன்ஸ்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ½ இயரா நான் உன்னை எவ்வளோ நல்லபடியா பார்த்துருக்கேன், ஆனா ஒரு வாட்டி கூட உனக்கு என் மேல லவ்வே வரலன்னு சொல்லி ஐதனுக்குறான். அப்பா கிட்ட டைம்ல ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் உன்னை நான் நல்லபடியா தான் பார்த்தேன்னு, ஆனா ஒரு வாட்டி கூட உனக்கு என் மேல லவ்வே வந்துடல. ஏன் அப்போ நான் மாட்டேன்டா ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் உன்னை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிருக்கேன் போலன்னு இவன் ஐதனுக்குறான். ஹீரோக்கு புரியுது இவன் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் கியூங்லியோ எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிருக்கான்னு. அந்த டைம்ல இவன் ஷோல்டர்ல ஒரு அம்பு குத்தி இருக்கோம். யாரும் எடுக்கிறாங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட்டு தான் எடுத்திருப்பான். நீங்க என்னதான் இவ்வளவு சென்டிமெண்டா பேசினாலும் அது பத்தி எனக்கு கவலை இல்லை, அவனை நான் போட்டு தள்ள போறேன்னா நான் மறுபடியும் குத்துட்டுக்காக வரான். அந்த புரியுது நாம இங்க சாவ போறேன்னு அவனும் ஷாக்கா பாத்துனுக்குறான். அந்த டைம்ல சைட்ல இவனா ஒருத்த வரான். அந்த டான்ஸ் அவர் அள்ளி கை போல அவன் வந்த குத்த வாங்கிக்கிறாரு, கையால தட்டுறான். அந்த ஒன்னும் புரியல, ஏன்டா நீ என்ன காப்பாத்துறன்னு சொல்லி பாத்துனுக்குறான். அந்த டைம்ல ஒயிட்டுக்கும் ஒண்ணுமே புரியல. அடே நீ ஏன்டா சைட்ல வந்த, நீ ஏன்டா இந்த அட்டாக் பிளாக் பண்ண, அவனதான் நான் போட்டு தள்ள போறேன், நீ ஏன்டா இங்க உள்ள நடுவில் வந்து இவன் ஷாக் ஆகுறான். இது பாட்டு டான்ஸ் நீ என்ன நடுவில் வந்து இந்த அட்டாக் வாங்கினான்னு கேட்க அதுக்கு அவனும் உங்களால தான் நான் இது வரைக்கும் சர்வே பண்ணியிருக்கேன், நீங்க மட்டும் இல்லைன்னா ஆல்ரெடி நான் அந்த சாமி கிட்ட மாதிரி செட்டு போயிட்டு இருப்பேன், என்னால முடிஞ்சிடும் உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்ல சில பேர் தான் இந்த சாமி கிட்ட மாட்டாம சர்வே பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துன்னுக்குறாங்க.
அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனும் நீங்கள் எங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா, இதுக்குன்னா நீங்கள் பே பண்ணி ஆகணும்னு சொல்ல, இதுக்கு ஒயிட்டியை உங்களுக்கு நான் பே பண்ணி ஆகணுமா, சரி ஓகே இதை பே பண்ணுறேன்னு ஒன்றும் ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி அவன் வெறும் கையால் அந்த அம்மு பூச்சிருப்பான், இப்போ ஒன்றும் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிடறானா, கைனா கீச்சுங்கன்னு பிளட் வர ஆரம்பிக்குது. இது பார்த்து இவன் ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்க, சும்மா இருங்கடா டேய், அவனே கொஞ்ச நேரம் விட்டா என்னை விட்டுருவான் போல, நீங்கள் ஒன்றும் பேசி பேசி என்ன போட்டு தள்ளி விடுங்க போலியேன்னு அவன் கத்தினுக்கிறான். இது பாட்டு ஒயிட் எப்பவும் செம்ம காண்டாகிறாரு, நான் வளர்த்த டாகி என்னை போடுறதுக்கு வந்தா அது சும்மா வர மாட்டேன்னு இவரு ஒரு பக்கம் சொல்லி கட் பண்ணி நம்ம டேன்சன் காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவனும் ஒரு பக்கம் செம்ம காண்டாகிறான், எவனையும் நான் சும்மா வர மாட்டேன் எல்லாரையும் போட்டு தட போடுறான்னு இவன் ஒரு பக்கம் சொல்லி நிற்கிறான். இது பார்த்து அந்த வைட்டியும், ஃபாதர் நீங்க வந்துட்டீங்களா, ஆல்ரெடி உங்களை போட வேண்டியது, கவலைப்படையா நீங்க இவனை போட்டுட்டு அப்படியே உங்களை போறேன்னு சொல்ல, இவன் சொல்லுதுன்னா கேட்டு இவரும் செம்ம காண்டாகிறாரு, நான் வளர்த்த டாகி எனக்கு கடிக்கு வருது அதை சும்மா வர மாட்டேன்னு பக்கத்துல எவனோ ஒருத்த வெப்பன் மாதிரி ஒன்று வச்சுன்னு இருப்பான், குர்ராடுன்னு சொல்லிங்கன்னு நம்ம ஒயிட்டியை போட்டு தள்ளுறதுக்காக இவ போவாரு. இவரும் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பாரு, ஆனா அந்த அட்டாக் நம்ம ஹீரோ தட்டுருவான். நம்ம ஹீரோவை பார்த்து இவரு செம்ம ஷாக் ஆகிறாரு, என்னடா இது ஜாமியா இது இந்த மாதிரி இருக்கு, ஆனா மற்ற ஜாமி எல்லாமே அட்டாக் பண்ணா அது வாங்கிக்கோ, ஆனா இந்த ஜாமி அட்டாக் பண்ணது பிளாக் பண்ணுது, இது என்னடா வித்தியாசமான ஜாமி இருக்குன்னு சொல்லி இவரு பயந்து பின்னாடி வந்து வீந்துடுறாரு. அதுவும் ஹீரோவை பார்த்து பயந்து ஃபேண்டில் பாத்ரூம் போயிடுறாரு. உடனே அங்கிருந்து தாவி நம்ம வைட்டியோட அம்மா இருப்பாங்களே அவங்க பின்னாடி போய் வந்துக்கிறாரு. இதை பார்த்து வைட்டிக்கா சிரிப்பு அடக்க முடியல, சிரிச்சுனுக்குறான், பார்க்கறதுக்கு முரட்டாலாம் இருந்துக்குன்னு இந்த ஜாமியை பார்த்து இந்த மாதிரி பயந்து ஃபேண்டில் சூசு போயிட்டியா பாத்ரூம் போயிட்டியாரான்னு அவரை வச்சு கலாச்சினுக்கிற, அவனால சுத்தமா சிரிப்பே தாங்க முடியல. இவன் சிரிச்சுங்கன்னா என்ன பண்றான், அந்த அம்பு இருக்குல்ல அது விட்டுடுறான். இதான் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னா அந்த அம்பு எடுத்து மறுபடியும் நம்ம ஒயிட் அட்டாக் பண்ணிக்கே வந்துடும், இதோட உன்னொரு கடை முடிடுறான்னு. அதுக்கு இவனை யாருக்கிட்ட என்ன மாதிரி பண்ணணும்னு உனக்கு தெரியலன்னா வயிற்றுல ஒரு கிக்கு விடுறான். அவனுக்காக சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி அவன் நல்லா குறைஞ்சி விழுந்துடுறான். அவன் வீழும்போது அவன் கையில் போட்டின்னு ஏதோ ஒன்று விழுந்திருக்கான், அதை நம்ம வயிற்று மேலே வச்சுட்டு அப்படியே கீழே வந்து விழுந்துடுறான். வயிற்று இதோட உனக்கு கடை முடிய போதுற ஏகிட்டே வர்றாங்க காமிக்கிறேன்னு வயிற்று இவனா போட்டு தள்ளுறதுக்காக வருவான். அந்த டைம்ல இவன் என்னன்னா நான் சாவு போறேன் அது கரெக்டா, ஆனால் நீ கூட சேர்ந்து செத்து போறன்னு சொல்ல, ஒயிட்டிக்கா ஒன்றும் புரியல, இவன் எதுக்காக இந்த மாதிரி பேசுறான், இவன் கூட சேர்ந்து நான் செத்து போறேன் ஒன்றும் புரியலேன்னு கையில் எது இருக்கிற மாதிரி இருக்கேன்னு குறிஞ்சு அவன் கையை பார்க்கறான். ஒரு டைனமிட்டு பற்ற வச்சு கையில் கம்மு மாதிரி எது ஊட்டி ஒத்த வச்சிடறான். இது பார்த்து இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது, டே ஒரு டைனமிட்டை நடு பற்ற வச்சிட்டானு சொல்லி ஷாக் ஆகுறான். பாத்தியா நீயும் நானும் ஒன்னரா சாவ போற, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனான்னு இவன் சொல்ல, அந்த டைம்ல ஒயிட்டி அவனோட அம்பு இருக்கும் இல்லையா அதை எடுத்து இவனோட தலையில சொல்லிடுறான். இவன் கறி அங்கேயே முடியுது. இது பார்த்து டைம் செம்ம ஷாக் ஆகுறா, டே இது மாதிரி பண்ணாரான்னு சொல்ல, ஆனா லேட் ஆயிடுச்சு, இவனோட கரை அங்கேயே முடியுது. இது பார்த்து அவன் டைம் செம்ம ஷாக் ஆகுறான். அப்ப என்னோட கரை இங்கே முடிய போறேன், இந்த மாதிரி முடிய நான் எதிர்பார்க்கலன்னு ஒயிட்டியே சொல்லி நிற்கிறான். அந்த டைனமெட் இருக்குல்லையா அது எரிஞ்சு முடிக்க போகுது போல. இதை பார்த்துட்டு ஒயிட்டி ஒரு அளவுக்கு எங்கன்னா பாஸ்ன்னு சொல்லி கட்டி நிற்கிறான். கட் பண்ணி ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ பாட்டு ஷாக் ஆகுறான். ஒயிட்டின்னு இவனும் சொல்ல, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒயிட்டி கையில இருக்கிற பாம்பர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஹீரோட இந்த வீடியோ முடியுது கேஸ். உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தினமும் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், பாய்.